ஆ ஹலோ. சொல்லுங்க மதி. இதான் சொல்லு. இந்த சொல்லு. சென்னை ஆபீஸ் வந்திருக்கேன். ஆ நான் அந்த பையன் இங்க தான் நிக்கிறாப்ல, அதான் பேசுனீங்கல்ல, நான் ஒரு ஆமா. அந்த கொடுக்குறேன். ஆ பேசலாமா? கொடுங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். என்ன தம்பி, என்ன காசு என்னாச்சு? அதான் மேடம், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ம் அவங்க சீட்டு போட்டிருந்தாங்க, சீட்டு எடுத்தாருன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு 3 months பிஃபோர். ம் அவங்க சீட்டு போட்டவங்க வந்துட்டு லாஸ்டா சீட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, விடல. அவங்க ஏதோ ம் பண்டெல்லாம் பிடிச்சதுனால இஷ்யூ ஆச்சுனால சீட்டு விடல. ஸோ ம் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் உங்களுக்கு ம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ம் அதுதான், அதை வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொன்னேன். சரி, இல்லைன்னா நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலான்னு வீட்டு டாக்குமெண்ட் வச்சு லோன் அரேஞ்ச் பண்ணேன். ம் அதுவும் சிபில் கம்மியா இருக்கு சொல்லிட்டு, அப்பாவுக்கு 60 மேல ஏஜ் இருக்கிறதுனால அவங்க லோனும் அது சரியா செட் ஆகலாம், அரேஞ்ச் ஆகல. 2-3 இடத்துல லாகின் பண்ணி ஃபீஸ் இனிஷியல் அமௌண்ட் கட்டி தான் வேஸ்டா தான் போச்சு. 18,000 ரூபாய் கிட்ட. 4,000 5,000 அந்த மாதிரி லாகின் ஃபீஸ் கட்டி வேஸ்டா தான் போச்சு. ம் லோன் அரேஞ்ச் ஆகல. இல்லைன்னா நானாச்சும் லோன் அரேஞ்ச் பண்ணி 2 மாசம் முடிய கொடுத்துட்டு இருப்பேன். சரிதான். நீங்க நானும் பிரச்சனை இல்லாம தான் இழந்துட்டு இருக்கேன், சரிங்களா? எங்களுக்கு ஃபைனஸ்ட் ஒரு 200 நான் பல பாடத்துல எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு என் உடம்புல. கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்கேன். இப்ப சாப்பாடுக்காக என் பிள்ளைக்கா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்க போன் போட்டா கூட எடுக்கவே மாட்டேங்கீங்க. இல்ல மேடம், சாரி. இல்ல, நீங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்றீங்க. நாம எத்தனை டைம் போன் போட்டிருக்கேன். நானும் பையனை வச்சுட்டு கஷ்டப்படுறேங்க. 200 ரூபாய்க்கு என் புருஷனுக்கு இழந்துட்டு நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். 200 ரூபாய்க்கு நான் படுதேன். அது ஒரு நாளைக்கு உடம்புக்கு முடியாம எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? நீங்க போன் போட்டா எடுத்து ஏதாவது சொல்றீங்களா? நான் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். நேத்து கூட மெசேஜ் பண்ணேன், காலையில கூட ஃபோன் பண்ணி பேசினேன். நான் உங்களுக்கு எத்தனை டைம் போன் போடுறேங்க. மேம் நான் என்ன பதில் சொல்றேன், அவங்க நான் கேட்கும் போது அதுதான் மேம் பதில் சொன்னேன். அவங்க ஆல்ரெடி நான் போயிட்டு சார் சொன்னதுனால நான் போயிட்டு அவங்க வீட்டுல போய் சண்டை போட்டதுனால தான் என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்ல போயிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துருந்து அப்புறம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தான் நான் வெளியில வந்தேன். சார் கிட்ட வீடியோ கால் பண்ணி நான் காட்டினேன். அவங்க வெயிட் பண்ணப்பா, கொஞ்சம் நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. நான் என்ன மேடம் பண்றது சொல்லுங்க? நான் காசு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பதில் சொல்றீங்களா? அவங்க கிட்ட பேசிக்க. ஒரு பதில்லாம் சொல்லல மேடம். ஒன்னா நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன், அவங்க கிட்ட பேசுங்கன்னு தான் நான் சொன்னேன். இல்ல அவங்க கிட்டே போய் நீங்க வாங்கிக்கங்க, எனக்கு தெரியாது நான் சொல்லவே இல்லை மேடம். அப்படியே சொன்னீங்களாம்ல, அவங்க போன் நம்பர் தரா பேசி பாருங்க தான் சொன்னேன். நான் போன் நம்பர் தரேன், பேசி பாருங்க அப்படிதான் சொன்னேன். நான் வந்துட்டு நீங்க போய் வாங்கிக்கங்க இருந்தாங்க, நான் என் பொறுப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லையா. நான் தான் ரெஸ்பான்சிபிள், நான் தான் வாங்கினேன், நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். எனக்கு எப்படியாவது எனக்கு முயற்சி பண்ணி எப்படியாவது கொடுங்க. நானும் கஷ்டத்துலதான் இருக்கேன். எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. எனக்கு நான் எவ்வளவு 200 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போறேன். என் வீட்டுல அவ்வளவுதான், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னால வலி 2 ஆபரேஷன் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்கிறேன். என் பையன் ஏதாவது உனக்கு கேட்க கூட என்னால வாங்கி கொடுக்க முடியல. அவ்வளவு வேதனையா வலியோட வேதனை பாத்துட்டு இருக்கேன் என்னால. நீங்க கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணி எனக்கு எப்படியாவது கூடி சீக்கிரத்துல கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சரிங்க மேடம், நான் வாங்கி தரேன் மேடம். கொஞ்சம் உங்க அக்கா நினைச்சு பாருங்க. நான் உங்களுக்கு எப்பயே காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு மேடம். ஃப்ரெண்டு மேரேஜுக்காண்டி நான் கிரெடிட் கார்டுல இருந்து காசுல எடுத்துக்கிறதுனால அது கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட நானும் உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க வந்து வாங்கி கொடுத்தேன். அப்படியே எல்லாத்தையும் ஏமாத்திட்டு கல்யாணம் முடிச்ச கையோட அப்படியே போயிட்டான். 7 லட்ச ரூபா கிட்ட. இப்போ அதெல்லாம் லாக் ஆயிட்டேன் மேடம். நான் அதனால சேர்த்து எல்லாத்தையும் காசு போட்டு நான் தான் இப்போ கட்டணும். வாங்கினவங்களுக்கு நான் தான் பதில் சொல்லி கொடுக்கணும். அதனால இல்லைன்னா உங்க காசுலாம் எப்பயும் நான் ரொட்டேஷன் பண்ணி எப்பயே கொடுத்துட்டு இருப்பேன். அதெல்லாம் டிலே பண்ணிருக்க மாட்டேன். அது நீங்க எப்படி விவரம் பண்ணி கேட்டு விசாரிச்சு தானே கொடுத்துருப்பீங்க, கேட்டு வாங்கி கொடுத்துருப்பீங்க. 15 வருஷமா பழக்கம் மேடம். ஃப்ரெண்டு, பக்கத்து வீடு தான். கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொரோனா வரைக்கும் ஒரு 1 lakh மட்டும் கொடுத்தாங்க. அப்ப மீதி 6 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. லோன் எடுத்து தரேன்னு சொன்னாங்க. அதோட அவ்வளவுதான், வீட்டை காலி பண்ணின்னு போயிட்டாங்க. ஏன்னா உங்களை மாதிரியே வாங்கி கொடுத்தவங்கள நான் தான் பதில் சொல்லி நான் தான் வாங்கி நான் தான் ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும். நீங்க எப்படியாவது எனக்கு கூடிய எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. சரி மேடம், நான் ரெடி பண்ணி தரேன். நீங்க போன் பண்ணா கொஞ்சம் ஏதாவது பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லனாலதான் கூட கொஞ்சம் நீங்க அப்படி பதில் சொல்ல மேம் சும்மா பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க ஒரு மெசேஜ் அப்புறம் நான் என்ன சொல்றாங்க, சொன்னதே திருப்பி அதே தம்ப சொல்ற, தரந்தம்ப சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பதில் சொல்ல முடியும் மேடம்? நான் இப்ப தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இந்த டேட்ல தரேன். நாங்க செக் கொடுத்தாங்க, அக்கௌண்ட்ல காசே போடல, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட செக் கொடுத்தாங்க, செக் நான் போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. சார்கிட்டையும் சொன்னேன். கடைசியில அக்கௌண்ட்ல கேஷ் போடவே இல்லை. அது நான் போய் கேட்டதுக்குனால என்னுடைய
அந்த டைம்ல என்ன வந்து வாய் அடைக்கிறதுக்காண்டி அவங்க செக் கொடுத்து அதை சால்வ் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதாங்க. சரி எப்படியாவது பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்க ஒரு டைம் வந்து தாரு சொன்னதால எனக்கு அதுதான் ஒரு இது. என்னடா கரெக்டா சொல்றீங்க, இப்ப டக்குன்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்காங்க. ஏன்னா இப்ப ஒரு வருஷமா அப்படிதான் நடக்குது. என்னோட ஒரு அது அது சுச்சுவேஷன். அவங்க தான் அது அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனாலதான் சுச்சுவேஷன் சரியில்லாம போயிடுச்சு. அதனாலதாங்க. சரி நானுமே ஒரு கலவரம் இல்லாம தான் கஷ்டப்படுறேன். கொஞ்சம் எப்படியாவது நம்புறேன் உங்கள, எப்படியாவது எனக்கு இப்ப ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரி சரியா? சரிங்க மேடம். உங்க கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கோங்க. நானும் புருஷன் இல்லாம தான் கஷ்டப்படுறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இது உங்களுக்கு தெரியாது இல்ல. சரியா? ஒரு வீட்டுல ஒரு புள்ள ஒரு ஆம்பளை இல்லைன்னா ஒரு பொம்பளை என்ன கஷ்டப்படுவான்னு தெரியாது. சரியா? அது காசு, அந்த காசு நான் கஷ்டப்பட்டு நான் இது பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா? ரெடி பண்ணி தரேன் மேடம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மேடம். எவ்வளவு எனக்கு சீக்கிரத்துல கஷ்டமா முடியுமோ. இருக்கு நீங்க அழுவுறது. நான் உங்களுக்கு ரெடி இல்ல பண்ணி தரேன். எனக்கு கஷ்டமா இருக்கு சார். எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு வேலையே செய்ய முடியல. நான் வந்து நீங்க வேலை செய்யற இடத்த வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அது எப்படி சொல்லின்னு தெரியல. நான் வேலை செய்யற இடத்த வந்து பாருங்க. ஒரு கம்பெனில அந்த 2 வருஷம் ஒரு வேலை செஞ்சேன். அந்த சேர்ந்து எனக்கு 12 மணி நேரம் கடந்து சீரழிஞ்சு உடம்பு சரியில்லாம ஆயி. நீங்க அழுதாலே எங்க அம்மா ஒய்ஃப் அழுதாலே எனக்கு அழுவு வந்துடும். நீங்க அழுவாதீங்க. நான் காசு ரெடி பண்ணி தரேன் மேடம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிங்க. அட்லீஸ்ட் நான் எனக்கு ஒரு போன் போட்டு நீங்க எப்பமாவது கொஞ்சம் ஒருத்தர் நீங்களா போட்டு பேசுங்க. சரிங்களா? சரிங்க மேடம். ஏன்னா நான் இது மாதிரி அடிக்கலாம் போட முடியும் டைம் போட்டு கேட்பேன். சப்போஸ் நீங்களா எனக்கு போட்டு சொல்லுங்க இந்த மாதிரி. சரிங்களா? அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க. சரிங்க. நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் மேடம். இவ்வளவு சீக்கிரம் முடியுமா அவ்வளவு சீக்கிரம். சரிங்க. கம்ப்யூட்டர் கொடுங்க. ஹலோ ஆயகம். பேசி நான் சாயங்காலம் பேசுறேன். சரி பார்த்து கூப்பிடுங்க. சரி.